3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சுந்தரவள்ளி மற்றும் அவங்க குடும்பத்தை பழிவாங்கியே தீரணும். அது மட்டும் இல்லாம ஜெயில்ல கம்பினிட்டு இருக்க அருணாச்சலத்த ஜெயில்லயே கதைய முடிச்சாகணும் அப்படின்னு சந்தோஷமா சுந்தரவள்ளியோட குடும்பத்துக்கு போன பரமேஸ்வரியோட கன்னத்த பழுக்க வைக்கிறாங்க நம்ம சுந்தரவள்ளி அம்மா. நடந்தது என்ன? இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அதாவது இந்த பரமேஸ்வரி இருந்துட்டு 2 பேர வந்து கூட்டிட்டு போவாங்க இல்லையா? ஏன்னா, அவங்க கையால தான் கிஃப்ட்ட வந்துட்டு சுரேகா கையால வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, கடைசில அது எதையுமே நடக்க விட மாட்டாங்க நம்ம சுந்தரவள்ளி அம்மா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, மறுபக்கம் நம்ம சூர்யாவுக்கும், நந்தினிக்கும் மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, அதாவது எடுத்து வச்ச செருப்பு எப்படி காணாமல் வந்து போயிருக்கும். அப்போ இந்த வீட்டுக்குள்ள தான் யாரோ ஒரு திருடனோ, திருடியோ வந்து இருக்காங்க. அது யாருன்னு மட்டும் தான் தெரியல. அப்படி தெரிஞ்சா அதுக்கப்புறமா இருக்கு. அவங்கள ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சூர்யா இருந்துட்டு ஒரு பக்கம் துடியா துடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா மறுபக்கமும் இந்த ரஞ்சித் இருந்துட்டு ஈரக்குழையே நடுங்கி போகும் அப்படின்ற அளவுக்கு வந்து பயந்து போயிருக்கான். ஏன்னா நாளுக்கு நாள் இவனுக்கு வந்துட்டு பயம் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா நாம அதாவது போலீஸ்கிட்ட ஏதாச்சும் ஒரு துரும்பு கிடைச்சானா போதும். அவங்க நம்மள வந்து கையும் களவும் வந்து புடிச்சுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்ல ஆன்டி, அங்கிள் அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை எல்லாமே வந்து போயிடுமே. அதுக்கப்புறம் நாம நெனச்சபடி சுரேகாவையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படின்னு இந்த ரஞ்சித் இருந்துட்டு அடுத்து என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம தனக்கு தானே வந்து புலம்பிட்டு இருப்பான் இல்லையா? இதெல்லாம் பார்த்து தான் சூர்யாவுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இவன் என்ன தனியா நின்னு பேசிட்டு இருக்கான்? என்னென்ன ஆயிருக்கும்? அப்படின்ட்டு இப்போ நம்ம சூர்யா இருந்துட்டு, "ஏய் மச்சான்" அதாவது ரஞ்சித், "என்ன தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க?" "அது ஒண்ணும் இல்ல சூர்யா" அப்படின்ட்டு இவனுடைய பேச்சிலேயே ஒரு தடுமாற்றம், ஒரு பயம், ஒரு நடுக்கம் இது எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ ரஞ்சித், "நீ ஏதாச்சும் மறைச்சு வைக்கிறியா? ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா?" அப்படின்னு இப்போ நம்ம சூர்யா வந்து கேட்பாங்க இல்லையா? "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா" அப்படின்ட்டு இந்த ரஞ்சித் இருந்துட்டு ஒரு பக்கம் அப்படியே நைஸா வந்து நழுவிடுவான். கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் இந்த சுரேகாவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம நம்மளுடைய யுஎஸ்கே வந்து போயிடணும் அப்படின்னு இந்த அதாவது ரஞ்சித் இருந்துட்டு நினைப்பான் இல்லையா? ஆனா, அவ்வளோ சீக்கிரம் நம்ம சூர்யாலாம் ஈஸியா வந்துட்டு சூர்யா கூட கல்யாணத்த வந்து நடத்தி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா, கூடிய சீக்கிரம் இந்த ரஞ்சித்துடைய சுயரூபத்தை எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்திட்டு, இப்படி ஒரு கேடு கெட்டவனுக்கு வந்துட்டு உங்களுடைய பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு தன்னுடைய தாய் குலத்தையே வந்துட்டு கேள்வி கேட்க போறாங்க நம்ம சூர்யா. அது மட்டும் இல்லாம நானா அதாவது சரக்கு, தம்மு இது எல்லாம் அடிப்பான் தான். ஆனா, இத விட மோசமானவன் இந்த ரஞ்சித். இவன் என்னன்னா பொம்பள சோக்கு உள்ளவன். அப்படி இருக்கும்போது போயும் உங்க பொண்ண இவனுக்கு வந்து தரப்போறீங்க அப்படின்னு இந்த அதாவது நம்ம சூர்யா இருந்துட்டு தாய் குலத்துக்கு வந்து நிரூபிக்க போறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட் நடக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.